ஆயிட்டு போலயே. மோகன், அட சாம்பிராணி மோகன், மோகன். அக்கா. அக்காவா? மோனி, நீ எப்போ வந்த? அப்ப நான் வந்தது உனக்கு தெரியாது. கவனிக்கல. இவ்ளோ பெரிய உருவம் வந்து உன்கிட்ட வந்து உட்கார்ந்து மோகன் மோகன் கத்திட்டு இருக்கேன், உன் காதுல விழல. கவனிக்கலான்னு சொல்றேன்ல. என்ன லவ்ஸா மோகன்? அப்படின்னு ஓப்பனா சொல்ல முடியலனாலும் பொட்டாம் பொதுவா சொல்லலாம், அந்த மாதிரி தான். டேய், அக்கா கிட்ட பேசுறோம், நீ தெரியுதா? தெரியுது, நீதானே. யாரு, ராதாவா? ஆமா மோனி, ராதாதான். எப்பவுமே அவளையே நினைச்சிட்டு இருக்கியல்ல, உனக்கு வேற வேலையே இல்லையா? இல்ல மோனி, இன்னைக்கு அவளோட வீட்டை பத்தி சொன்னா. அவளும் பூமாரியும் சொல்ல சொல்ல எனக்கு அவங்க வீட்டுக்கு போகணும்னு அவ்வளோ ஆசையா வந்துச்சு. என்ன ஸ்டோரி அவ்வளவு நல்லா இருந்துச்சாமோ? அப்ப எனக்கும் சொல்ல. மாமாவை பத்திலாம் சொன்னான். அவங்க மாமானா அவங்க 2 பேருக்கும் அவ்வளோ பிடிக்குமா. மோகன், என்ன உனக்கு ஆப்பு வருதா? சே, நானும் அப்படிதான் மோனி தப்பா நினைச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவ விவரமா சொன்னான். அவங்க மாமா அவங்களுக்கு எதுனாலும் பண்ணுவாராம். ஆனா அவங்க மாமாவுக்கு துளசின்னு ஒருத்தவங்கள பிடிக்குமா. துளசியா? ஆமா மோனி, துளசின்னு ஒருத்தவங்கள பிடிக்குமா. அது அவங்களோட சித்தி பொண்ணா. ஓ. ராதாக்கு சித்தி, மாமா, அத்தை, பாட்டி எல்லாருமே இருக்காங்களாம். அவங்க கடைசி மாமாவோட பையன்தான் சிவாவாம். ஆனா அவங்க வீட்டுக்கு அவங்க தான் மூத்த பையனா. அவளுக்கு மொத்தம் 2 மாமான்னு நினைக்கிறேன். மூத்த மாமா ஆனா எங்க இருக்காங்கன்னே தெரியலையா. 2வது மாமாவுக்கு பிறந்த பையன் தான் சிவாவும் வெற்றின்னு ஒருத்தனையும் சொன்னான். அவங்க சிவா மாமா அப்படியே பார்க்க அவங்க மூத்த பெரிய மாமா மாதிரியே இருப்பாங்களாம். அதனாலேயே அவங்க வீட்டுல எல்லாருமே அவங்க மாமாவை ரொம்ப மதிப்பாவலாம். நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன் மெண்டல். வேற வேறனா? இல்லல, நீ ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுன மாதிரி இருந்துச்சு, அதான் சும்மா. ஆமா, கொஞ்சம் ஃபீலிங்காவும் பொறாமையாவும் இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு எல்லாரும் இருக்காங்க, நமக்கு அப்படி யாருமே இல்லல்ல. ஏன் நீ அப்படி நினைச்சிட்டு இருக்க? நமக்கு நம்ம அம்மா இருக்காங்க, சோனி இருக்கா, நம்ம சித்தி இருக்காவ, வேற என்ன? ஆமா, நமக்கு நம்ம அம்மாவும் சித்தியும் மட்டும்தான் இருக்காங்க. அவளுக்கு சித்தி, மாமா, அத்தை, பாட்டி அப்படி நிறைய சொந்தம்லாம் இருக்கு. வாய மூடு மோகன், இது அம்மா கேட்டாங்கன்னா ரொம்ப கவலைப்படுவாவ. அமைதியா இரு. எல்லா சொந்தமும் உனக்கு நான் இருக்கேன். உனக்கு எப்பவுமே நானும் சோனி இருப்போம். அக்காவுக்கு நான் இருக்கேன், தங்கச்சிக்கு சோனி இருக்கா. உனக்கு வேற என்ன வேணும்? இந்த மாதிரி பேசி பேசி என் வாயை அடைச்சிரு போ. சும்மா சொன்னேன் நானும். எனக்கு நீங்க எல்லாருமே போதும். வெரி குட் பை. வா, வந்து சாப்பிடலாம். மோனி, உனக்கு இந்த மாதிரி எந்த ஆசையும் இல்லையா? என்ன ஆசைல? இல்ல மோனி, நான் சொல்றேன்ல, இந்த மாதிரிலாம் ஃபேமிலி இருக்கு, எனக்கு பொறாமையா இருக்கு, எனக்கும் அப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. உனக்கு இந்த மாதிரிலாம் ஆசை இல்லையா? அந்த மாதிரி நான் எதுக்குல ஆசைப்படணும்? எனக்கு தம்பிக்கு தம்பியா, அண்ணனுக்கு அண்ணனா, அப்பாக்கு அப்பாவா நீ இருக்க. நான் எதுக்கு மத்த உறவுக்குலாம் ஆசைப்படணும்? நம்மள வேண்டான்னு ஒதுக்கின எந்த உறவுமே நம்ம ஆசைப்பட்டு வாழ்னு கூப்பிடவே கூடாது. அதுவா வந்தா ஏத்துக்கிடணும். எதுக்கு இல்லாததுக்கெல்லாம் நம்ம ஆசைப்பட்டுட்டு இருக்கணும்? எனக்கு நீ, அம்மா, சித்தி, சோனி மட்டுமே போதும். மிச்சம் யாருமே எனக்கு தேவையில்ல. சரி வா, சாப்பிட போவோம். எனக்கு வயிறு ரொம்ப பசிக்குது, வா. வா போவோம். மோனி, இருவாரேன். என்னடா திடீர்னு? சும்மா தோணிச்சேதான். வா போலாம். வா போலாம். அப்புறம் வேற எப்பவுமே ஜாலிதான் போல. ஆமாக்கா, எப்பவுமே ஃபன்னா ஜாலியா தான் இருக்கும். ராதா, உங்க மாமா கடைசி உங்க சித்திக்கு முந்தினவரு. அப்ப எல்லாருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தானே உங்க மாமாக்கு கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அப்ப எப்படி உங்க சிவா மாமா மூத்த வாரிசா இருப்பாங்க? அதர்வைஸ் எங்க வீட்ல பெண்களுக்கு யாருக்குமே ஃபர்ஸ்ட் குழந்தை பாக்கியம் இருந்த மாதிரி இல்ல. ஏதோ ஒரு தோஷம் மாதிரி இருந்துச்சு. எப்ப எங்க அத்தை கல்யாணம் முடிச்சு வந்தாங்களோ, எங்க அத்தைக்கு பிள்ளை உண்டாயிட்டு. அதுக்கடுத்தது நாங்க சாமி கோயிலுக்கெல்லாம் போய் ஏதோ பண்ணதா எங்க அம்மா சொல்லுவாங்க. அதுக்கடுத்ததுதான் எங்க துளசி அக்கா உண்டானா அப்படின்பாவ. ஆமா, எங்க சிவா மாமா பிறந்து
2 வருஷம் கழிச்சு எங்க துளசி அக்கா பிறந்தா. அதுக்கு அடுத்து 3 வருஷம் கழிச்சு நானும் பூமாரியும் பிறந்தோம் ஒரே நாள்ல. ஆனா என்ன, பூமாரி என்னோட 3 நிமிஷம் முன்னக்கூட்டி பிறந்துட்டா. அதனால அவ எனக்கு அக்காவாயிட்டா. இங்க வெற்றி நாங்க பிறந்த அதே மாசத்துல 3 நாள் கழிச்சு பிறந்தான். எங்க வெற்றி பிறந்து 1 வருஷம் கழிச்சு எங்க பூவரசி பிறந்தா. எங்க பூவரசி பிறந்து 5 வருஷம் கழிச்சு கவிக்குட்டி பிறந்தா. அப்ப பூமாரி தங்கச்சி பூவரசி இன்னும் ஸ்கூல் தான் படிக்காளா? இல்ல இல்ல, எங்க சிவா மாமாக்கு 25 வயசு, எங்க துளசி அக்காக்கு 23 வயசு, எனக்கும் பூமாரிக்கும் 20 வயசு, எங்க வெற்றிக்கும் 20 வயசு, எங்க பூவரசிக்கு 19 வயசு, எங்க கவிக்குட்டிக்கு 14 வயசு. நாங்க ஸ்கூல் முடிச்சுட்டு 1 இயரா வீட்ல தான் இருந்தோம், இந்த காலேஜுக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எங்க பூவரசி அப்படி இல்லாம பக்கத்துல உள்ள காலேஜ்ல இருந்துக்கிட்டேன், எங்க வெற்றி படிக்கிற காலேஜ்லயே படிக்கிறேன்ட்டா. அப்ப வெற்றி பூவரசி ஒன்னா படிக்காங்களா? வெற்றி அவளுக்கு சீனியர். ஏன்னா நாங்க வீட்ல இருந்த டைம்ல வெற்றி காலேஜ்ல போய் சேர்ந்துட்டான். நாங்களே அடம் பிடிச்சுதான் இந்த காலேஜுக்கு வந்திருக்கோம். 1 இயரா அடம் பிடிச்சிருக்கோம் பாத்துக்கா. ராதா, அப்ப உங்க அம்மா அவ்வளவு கொடூரமானவங்களா? இல்ல, எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க. எங்க அம்மாக்கு நாங்க தூரமா போய் படிக்கிறது சுத்தமாவே பிடிக்கல. எங்க அம்மாக்கு எங்களை பிரிஞ்சிருந்தா சுத்தமாவே பிடிக்காது. ராதா, நீ உங்க பெரிய மாமாவை பாத்திருக்கியா? இல்ல சோனி, நான் எங்க பெரிய மாமாவை பார்த்ததில்ல. ஏன், எங்க சிவா மாமாவுமே பார்த்திருக்க மாட்டாருன்னு தான் நினைக்கேன். ஆனா எங்க சிவா மாமா மாதிரியே தான் எங்க பெரிய மாமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அப்பத்தாக்கு எங்க ராதாவை ரொம்ப பிடிக்கும். ஆனா எங்க துளசி அக்காவால தான் எங்க வீட்டுல உள்ள தோசை நீங்கிச்சு. எங்க துளசி அக்கா பிறந்த நேரம் அப்படின்னு சொல்லி எங்க துளசி அக்காவை எங்க வீட்டுல யாரா இருந்தாலுமே தெய்வம், சாமி இங்க வா அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. ஓ, அப்ப உங்க துளசி அக்காவுக்கு அவ்வளவு மரியாதை உங்க வீட்டுல? ஆமா ஆமா, எங்க துளசி அக்காவுக்கு எங்க வீட்டுல மரியாதை கொஞ்சம் அதிகமாவே கிடைக்கும். எங்க வீட்டுல எங்க பூவரசி சரியான வாடு. பூமாரி கொஞ்சம் சைலண்டானவ தான், ஆனா பூவரசி அப்படியே ஆப்போசிட்டா இருப்பா. உண்மையாவே எனக்கு உங்க வீட்டுக்கு வரணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. எனக்கும். வாங்க, நான் ஊருக்கு போற அன்னைக்கு நீங்களும் வாங்க. செமஸ்டர் லீவ் வருதுல, அப்ப வேணா போவோம். நிச்சயம் ராதா, நான் நிச்சயமா உன் கூட வருவேன். என்ன கூட்டு பேர் மறக்காம என்னையும். அப்ப எல்லாரும் செமஸ்டர் லீவ் முடிஞ்சு ராதா வீட்டுக்கு போவோமா? எனக்கு ஓகே. அப்ப எல்லாரும் வாங்க, எல்லாருமா சேர்ந்து போவோம். ஆமா, நீங்க எல்லாரும் வந்தா எங்களுக்கும் ஜாலியா இருக்கும். ஏய் ஜாலி, அப்ப இந்த லீவு செம்ம மாசா இருக்க போகுது. ஏய் மாங்கா மறையா, சீக்கிரமா வா, அம்மா தேடுறதுக்குள்ள. எனது மாங்கா மடையனா? இருபுல. ஆமாடா மாங்கா மடையா, வேகமா வா. ஒன்ன டேய் மாமா, உன்னை அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவேன், என்ன துரத்தாதே, என்ன விட்டுரு. யார்ட்டனாலும் சொல்லி கொடுக்கும் தாத்தி, எனக்கு எந்த பயமும் இல்ல. துரத்தாதடா, மூச்சு வாங்குது. நீ ஓடாதடி, என்ன சொன்னா மாங்கா மடையனா? ஆமாடா வேணா, உண்மையாவே நீ பெரிய மாங்கா மடையன்னா. ஒன்ன இவங்க 2 பேரும் எதுக்கு இங்க வந்து நிக்காங்க? ஹாய் சோனி ஐசு. ஹாய் ப்ரோ. ஹாய் கார்த்திக். ஹாய் ரமா ப்ரோ. ஹாய் சோனி. என்ன ஐசு, சொல்லி வச்சு ட்ரெஸ் போட்டீங்க போல? சீ, அப்படிலாம் இல்ல லூசு, இது எதிர்ச்சியா அமைஞ்சிருக்கு அவ்வளவுதான். 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? சும்மா தான் சோனி, சும்மா வந்தோம். அதான் நீங்க இவ்வளவு நேரம் அங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நாங்க சும்மா தான் கார்த்திக், அங்க இருந்து ராதா குமாரியோட ஸ்டோரி கேட்டுட்டு இருந்தோம். ராதா குமாரியோட ஸ்டோரியா? அவங்க 2 பேருக்கு அப்படி என்ன ஸ்டோரி இருக்கு? அவங்க கிராமத்துல எப்படி வாழுவாங்க, கிராமத்துல அவங்களுக்கு யார் யாரெல்லாம் சொந்தக்காரங்கன்னு கேட்டுட்டு இருந்தோம். ஆனா ஒண்ணு கார்த்திக், அவங்க ஊரு உண்மையாவே ரொம்ப செம்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ சொல்ல சொல்ல எனக்கு அவங்க வீட்டுக்கு போகணும்னு அவ்வளோ ஆசையா இருந்துச்சு. அதுக்கு என்ன, செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு உங்க வீட்டுக்கு போனா முடிஞ்சு. அதைத்தான் அவளும் சொன்னான். நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நாங்களும் உங்க வீட்டுக்கு கிளம்பலான் இருக்கோம். என்னது, நீங்க எல்லாரும் போறீங்களா? அப்ப நாங்களும் வருவோம். எல்லாத்துலயும் மூக்க நுழைக்கிறது, உங்களுக்கு அறிவு இல்லையா? நாங்க எல்லாரும் கேர்ள்ஸ், நாங்க போறோம். உங்க வீட்டுல எதுவும் சொல்ல மாட்டாங்க, அவங்க கிராமம், கொஞ்சம் புரிஞ்சுக்காங்க. அதுவும் சரிதான். சரி, போயிட்டு வாங்க. பார்த்து கவனமா போயிட்டு வா சோனி. ஓகே கார்த்திக். உங்க வீட்டு ஸ்டோரி எல்லாம் சொன்னீங்க, ஆனா உங்க வீட்டுக்கு வான்னு ஒரு வார்த்தை கூட கூப்பிட மாட்டேங்கீங்களே. அதுக்கு என்ன, கூப்பிட்டா போச்சு. வாங்க, நாங்க எல்லாருமே சேர்ந்துதான் போறோம், வேணா நீங்களும் வாங்க. நான் சொன்னேனே நீ கேட்க வேண்டாம். உண்மையாவே நீங்க உங்க மனசார கூப்பிட்டா நிச்சயம் வரலாம்.
அட உண்மையாவே நான் மனசார்ந்த மோகன் கூப்பிடுறேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, நீங்க வாங்க. வந்துருவோம், அதுக்கடுத்து தங்க இடம் இல்ல அப்படின்னு எதுவும் சொல்லக்கூடாது. ஒரு பிரச்சனையுமே இல்ல, வாங்க, அதெல்லாம் தங்குறதுக்கு நிறைய இடம் இருக்கு. அப்ப சரி, நானும் எங்க வீட்டுல கேட்டு பாக்குறேன். சரி மோகன், ஆனா ஒண்ணு, வாரேன்னா எனக்கு கொஞ்சம் முன்னக்கூட்டியே சொல்லிருங்க. ஆனா என்கிட்ட உங்க நம்பர் இல்லையே. நீங்க சோனிக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க, சோனி என்கிட்ட சொல்லுவா. சரியான ஆளுதாம்மா, ஒரு போன் நம்பர் கூட தர முடியாக்கா. சரி ராதா. சோ வந்துட்டான். ஒருவேளை இவன் எனக்கு போட்டியா வருவானோ? சே அப்படிலாம் இருக்காது. என்னாச்சு ராதா, ஏதாவது பிரச்சனையா? தேவா, நீ எப்போ வந்த? எந்த பிரச்சனையும் இல்ல, சும்மா தான் நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம். இப்பதான் ராதா வந்தேன். ஆமா, அப்படி ரெண்டு பேரும் என்னத்த பேசிட்டு இருந்தீங்க? ஒரு மேனஸ்ல ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம், என்னத்த பேசிட்டு இருந்தீங்கன்னு கேக்குற? நான் ஒன்னும் வாங்கிட்டு கேட்கல, ராதா கிட்ட கேட்டேன். சோ இன்சல்ட் பண்றானே. அதுவும் இல்ல தேவா, நாளைக்கு எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நாளான நாங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறோம், அததான் சொல்லிட்டு இருந்தோம். ஓ, நீ செமஸ்டர் ஹாலிடேக்கு வீட்டுக்கு போறியா? ஆமா தேவா, அதான் எங்க கூட மோகன், ரேணு அக்கா, ஜானு அக்கா எல்லாரும் வரேன்னாங்க. என்னது, எல்லாரும் வராங்களா? இவனும் வரானா? அப்ப நான் என்கிட்ட கூப்பிடணும்னு உனக்கு தோணவே இல்லையா? அட தேவா, அப்படிலாம் இல்ல, நாங்க பேசிட்டு இருக்கோம், சில இவங்க வரேன்னாங்க, அவ்வளவுதான். அட ராதா சொதப்பிடுவா போலயே, இவன் வந்துருவானோ? வேணா நீயும் வா. அப்ப நானும் வரேன். அப்ப சரி பாய்ஸ், நீங்களாம் வந்தீங்கன்னா அப்ப எங்க மாமா கிட்ட எங்க பழைய வீடு ஒண்ணு இருக்கு, அந்த வீட்டை வேணா ரெடி பண்ணி தர சொல்றேன். பழைய வீடா? பழைய வீடுனா அப்படி இல்ல, எங்க வீட்டு பக்கத்துல உள்ளவங்க வீட்டை காலி பண்ணி வித்தாங்க, அப்ப நாங்க அந்த வீட்டையும் சேர்த்து வாங்கிட்டோம், அவ்வளவுதான். ஓ சரி சரி. சரி, யாரெல்லாம் வாரீங்கிறத என்கிட்ட ஒழுங்கா சொல்லுங்க. கொஞ்சம் முன்னக்கூட்டியே சொன்னா நல்லா இருக்கும், நானும் எங்க மாமா கிட்ட பேசிட்டு சொல்றேன். ஓகே ராதா. அழகு அது அப்பதான் வீடு, அவ பயந்துட போறா. சும்மா கடல, உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆமா, நல்ல வீட்டுக்குள்ள இருக்கல, கருப்பு கலர்ல சட்டையை போட்டு வந்து நிக்க. அப்பதான் அது என்ன நல்ல வீடு கெட்ட வீடு? எந்த சட்டையை போட்ட என்ன? ஏன் நல்ல வீட்டுக்கு கருப்பு கலர் சட்டை போடக்கூடாதாங்க? போடக்கூடாதுல. ஐயோ அப்பத்தா, சும்மா கடை, நீ வேற. நானே பிள்ளைல பட்டணத்துல இருந்து வர சொல்லு. சரிம்மா, நான் சொல்றேன். எல்லாம் சின்னவள, அவளுக்கு முட்டை எல்லாத்தையும் நல்லா எடுத்து கொடு, நம்ம கோழி முட்டை கிடக்கும்ல, எடுத்து கொடு. சரிம்மா. அத்தைக்காரியும் மாமனையும் எங்க? அம்மா, இவளுக்கு போடுறதுக்கு துணி எடுக்கிறதுக்கு போனாவ. சரி வரட்டு, நீ பிள்ளைகளுக்கு போய் ஃபர்ஸ்ட் போன் அடிச்சு பட்டணத்துல இருந்து வர சொல்லு, மாசம் நிக்காத. சரிம்மா. நீ உள்ள வேலை கிடந்தா போய் பாரு. சரிம்மா. பேராண்டி, உனக்கு அறிவு இருக்கல? யாப்பத்தா, நான் என்ன பண்ணேன்? அவனாவது அவளை இடிச்சுக்கிட்டு தான் வந்து நிக்கான், நீ இவள கைய பிடிச்சுக்கிட்டு வந்து நிக்கிய. இத உங்க சித்திகாரிய பெரியமகாரிய பாத்திருந்தா அவ்வளவுதான், அவ கைய விடு. அம்மாமா, ஏதாவது பேசி எங்க வாழ்க்கையிலையும் வெளிச்சத்தை கொஞ்சம் ஏத்தி வையேன். சரி அவசரப்படாதிய, நம்ம கவிக்கு நல்லபடியா சடங்கு முடிஞ்ச பிறகு இத நான் பேசுதேன். அம்மாமா, உண்மையாவா? ஆமா, என் ராதா இந்த வீட்டை ஆளுவான்னு நினைச்சேன். பரவாயில்ல, எனக்கு நீ ஆண்டாலும் பிரச்சனை இல்ல. அப்பத்தா, என் பேராண்டிக்கு ஒன்னதான் பிடிச்சிருக்கு. உங்க அம்மா ஒரு குறுக்கு ஆகும்டா, ஆனா நீ குணத்துல கெட்டியாதான் இருக்க. அப்பத்தா, என்னல? அப்படி எங்களுக்கும் கொஞ்சம் பார்த்து பண்ணா நல்லா இருக்கும். என்ன அடி வேணுமா? வாய மூடல சிறுவண்டு பயல. அண்ணன்காரனுக்கு இன்னும் கல்யாணம் முடியலையா? இதுல இவன் பறக்கான். அவ அக்கா கறி ஒருத்தி இருக்கா, அதுக்கு அடுத்துதான் எல்லாமே. சரி அப்பத்தா, சரி கூல். ஒரு பிரச்சனையுமே இல்ல, நீ பொறுமையா பண்ணாலே போதும், அமைதியே இரு. வெறும் கூறுகெட்ட பையனா இருக்கான். கவி, உனக்கு ஏதாட்டு வேணுமாம்மா? அம்மாமா, எனக்கு இப்ப எது வேண்டாம். சரி, நான் அங்க போய் படுத்திருக்கேன். என் பேத்திங்க ரெண்டு பேரும் வர போறாவ, எனக்கு அது நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு. சரி அப்பத்தா, நீ போ. ஏய், அட மாமா, விடு கைய. சாரி அப்பத்தா. வெறும் கூறுகெட்ட பயவுள்ளால இருக்கு. தள்ளிப்பட சிவா. அவங்க ரெண்டு பேத்துக்கும் அப்பத்தா கிரீன் சிக்னல் கொடுத்துட்டு நமக்கு செருப்பு பிஞ்சா தச்சுக்கலாம். இத புதுசு கூட வாங்கலாம், எந்த பிரச்சனையும் இல்ல. என்கிட்டயே நக்கல் பேச்சு, வாயில ஒரு பல்லு இல்லாம தட்டி கையில தந்துருவேன் எல்லாத்தையும். சீ, சரியான ரவுடியாலாம் இருக்க. என்ன பிடிக்கலையா? சீ, அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பிடிக்கலனா எந்த பிரச்சனையும் இல்ல, தள்ளி போய் நின்னு வரசாம கொஞ்சம் தள்ளிதான் நின்ன. இப்படி நின்னாலே எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு.
பாக்குறவங்களுக்கு அது அன்கம்ஃபர்டபுளா இருக்காம கொஞ்சம் தள்ளி நின்னு. வேறு அப்ப தம்பி இவ்வளவு நேரம் நின்னாவ, சித்தி பெரியமா இருந்தாவ, யாரும் எதுவுமே சொல்லல. நீ அமைதியா இரு. லூசு. என்ன கொழுந்தனாரே ரொமான்ஸா? நானும் அந்த அளவுக்கு தான் அண்ணியாரே ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இங்க ஒண்ணும் நடக்கிற மாதிரி இல்ல. ஆனா அங்க பார்த்தா ஒண்ணும் நடக்காத மாதிரி தெரியலடா தம்பி. பூவரசி ரொம்ப சிரிச்ச மாதிரி இருக்கு. அண்ணே, அவ சிரிக்கால இல்ல முறைக்காலன்னு கொஞ்சம் நல்லா ஒத்து பாரு. கொழுந்தனாரே அவ சிரிக்கதான் செய்தா. அண்ணி, இவ வெளிய சிரிக்கா, ஆனா உள்ள இருந்து வர வார்த்தை எல்லாமே விஷம் அண்ணி, விஷம் விஷம். என்னது? விஷம் கூட நல்லா இனிச்சு கிடக்கும் அண்ணி. தேன் மாதிரி இனிக்கும் இவ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும். அந்த பயம் இருக்கட்டு. அக்கா மாமா அடுத்து வேற என்ன? உங்க 2 பேரோட மேரேஜ் தான். ஆமா, கெட்டி மேலம் கொட்டிட மன பெண்ணை தொட்டி தாலி கட்டி நான் மாப்பிள்ளை. அட சும்மா இரு வெற்றி. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. நான் ஒருத்தி இங்க தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். உங்க 2 டீமுக்கும் என்ன கண்ணு தெரியுதா? கவிக்குட்டி, இங்க நடக்கிறது எதையுமே நீ காதுலயே வாங்கிக்கிடாத. அண்ணனுக்கு தம்பிக்கும் கொஞ்சம் கிறுக்கு பிடிச்சிட்டு. அக்கா நீயும் தான் மாமா கைய பிடிச்சிட்டு இருக்க, அப்ப உனக்கு? கரெக்டான கேள்வி கவி. மாமா சரி சரி, உங்க ரொமான்ஸ் எல்லாம் உள்ள போய் வச்சுக்காங்க. கிளம்புங்க கிளம்புங்க. கவி அப்படிலாம் இல்ல, நீ அமைதியா இரு. மாமா நீ உள்ள போ. என்ன புள்ள பொஸ்குன்னு உள்ள போன்ட்ட? ஆமா, அம்மம்மா ராதா பூமாரி வர குசில எதையுமே கண்டுக்கிடாம போயிருக்கு. ஃபர்ஸ்ட் இங்க ஒருத்தி குத்த வச்சு உட்கார்ந்துருக்கா. அதனால பையனோட கிட்டே விடாது. அம்மம்மாவுக்கு திரும்பவும் எதுவும் கத்துறதுக்குள்ள நீங்க 2 பேரும் பேசாம உள்ள போயிருங்க. அட ஆமாண்ணே. சரி, அப்ப நான் உள்ள போறேன். கிளம்பு மாமா. தம்பி நீயும் வா. கொழுந்தனாரே கிளம்புங்க. ஏன் நீ, நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்? கொஞ்ச நேரம் இவகிட்ட நிக்கிற மாதிரி கொஞ்சம் சீன் இருந்துச்சு, அதுவும் உங்களுக்கு பொறுக்கலையா? அட கிளம்புங்க கொழுந்தனாரே. டேய் வெற்றி கிளம்பு. பூவரசி, கொஞ்சம் அங்க அண்ணியெல்லாம் பாரேன். அவங்க அண்ணனை மாமா மாமான்னு எவ்வளவு வாய் நிறைய கூப்பிடுதாவ. நீ என்னடி இப்படி மரியாதையே இல்லாம பேசுத? ஓ உன் மூஞ்சிக்கு மரியாதை கேக்குதோ? உனக்குலாம் என்னடா மரியாதை? கிளம்புங்க இருந்து. கட்டிக்க போறவன கொஞ்சம் மரியாதையா பேசு. அடச்சி கிளம்புடா மாமா பையல. ஓடி லூசு. சரி கிளம்பு. பாய்டி தங்கம்.